சென்னை புளியந்தோப்பு பகுதியைச் சேர்ந்த ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ளார். வியாசர்பாடி அருகே மத்திய குடியிருப்பு பகுதியான PNT குவார்ட்டர்ஸ் பகுதியில் இந்த என்கவுண்டர் நடந்துள்ளது. காக்காத்தோப்பு பாலாஜி மீது 50க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. சென்னை புளியந்தோப்பில் ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டார். வியாசர்பாடி அருகே மத்திய குடியிருப்பு பகுதியான PNT குவார்ட்டர்ஸ் பகுதியில் இந்த என்கவுண்டர் நடந்துள்ளது. காக்காத்தோப்பு பாலாஜி மீது 50க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. செய்தியாளர் வினோத் இணைப்பில் இருக்கிறார். வினோத், வணக்கம். என்கவுண்டரில் ரவுடி சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளார். விவரம் என்ன, சொல்லுங்க. சென்னை புளியந்தோப்பு பகுதியில் இருக்கக்கூடிய வியாசர்பாடி மத்திய அரசு குடியிருப்பு பகுதியில் இன்று அதிகாலை போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்ட ரவுடி தான் காக்காத்தோப்பு பாலாஜி. இந்த காக்காத்தோப்பு பாலாஜி என்ற ஒரு தலைப்பில் இருக்கக்கூடிய இவர் இந்த ரவுடியானவர் 50க்கும் மேற்பட்ட வழக்குகள் மட்டுமல்லாமல் பல்வேறு கொலை மற்றும் கட்ட பஞ்சாயத்து போன்ற காவல்துறையினருக்கும் சட்டத்திற்கும் எதிராக செயல்பட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டதை அடுத்து சென்னையில் பல்வேறு ரவுடிகள் வேட்டையாடப்பட்டு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டது மட்டுமல்லாமல் குண்டர் காவல் சட்டத்திலும் அடைக்கப்பட்டனர். இந்த நிலையில் இது போன்ற கொலை வழக்கு, கட்ட பஞ்சாயத்து போன்ற சம்பவங்களில் ஈடுபடக்கூடிய ரவுடிகளை சென்னை காவல்துறை ஆணையர் அருண் தலைமையிலான காவல்துறையினர் தொடர்ந்து கண்காணித்து வந்தனர். இந்த நிலையில் இன்று அதிகாலை சென்னை வியாசர்பாடி அருகே ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டு அவரது உடலானது அரசு சாண்டி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. இந்த ரவுடியின் மீது இருக்கக்கூடிய வழக்குகள் கட்ட பஞ்சாயத்து செய்வது மட்டுமல்லாமல் பொதுமக்களிடையே பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துவது மற்றும் கொலை போன்ற சம்பவங்களில் ஈடுபட்டதன் காரணமாக ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி மீது 50க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் அவர் போலீசாரால் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு எந்த நபருக்கு இடையூறு மட்டுமல்லாமல் இது போன்ற தொழிலதிபர்களுக்கோ மற்ற கொலை நோக்கத்துடன் சுற்றி திரும்புவர்களுடன் தொடர்பு இருக்கிறதா என்பது குறித்து முழுமையான காவல்துறையினரால் கண்காணிக்கப்பட்டு வந்த நிலையில் இந்த என்கவுண்டர் ஆனது செய்யப்பட்டு இருப்பதாக காவல்துறை சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் ரவுடிகளின் பட்டியல் தயார் செய்யப்பட்டு எந்தெந்த ரவுடிகளுடன் முக்கிய தொடர்பில் இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் சென்னை காவல் ஆணையர் அருண் தலைமையிலான காவல்துறையினர் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் இதன் அடிப்படையிலே இந்த என்கவுண்டர் செய்யப்பட்டதாகவும் முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் என்கவுண்டர் செய்யப்பட்ட பிரபல ரவுடியான காக்காத்தோப்பு பாலாஜி மிக முக்கிய புள்ளியாகவும் சென்னையில் பல ரவுடிகளுடன் தொடர்பு இருந்ததாகவும் ஏற்கனவே இருந்து வந்த இந்த தகவலின் அடிப்படையிலே காவல்துறையினரால் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு இருந்த நிலையில் என்கவுண்டர் நடந்திருக்கிறது. இந்த நடைபெற்ற என்கவுண்டரின் மூலமாக அவருடைய பின்புலம் இருக்கக்கூடிய ரவுடிகளின் தேடுதல் வேட்டையும் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது. நன்றி வினோத்குமார், தகவல்களுக்கு நன்றி.